திமுகவினுடைய ஹேண்ட்லிங் ராங், அந்த ட்ராஜடியை, கரூர் ட்ராஜடியை அதை ஹேண்டில் பண்ணது ரொம்ப தப்புன்னு சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு வழக்கை எடுத்துக்கிச்சுல்ல. அப்போது திமுக எல்லா விதத்திலையும் தோல்வியை தான் அடைஞ்சிருக்குது. அந்த கரூர் இன்சிடெண்ட்டை பெருசாக்கி அந்த கட்சி நடவடிக்கைகளை செயல்பாட்டை முடக்கிடலாம், விஜயை தனிமைப்படுத்திடலாம் அப்படின்லாம் நினச்சாங்க. பட் அதுக்கு நேர்மாறாக பப்ளிக் ரியாக்ஷன், மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவு விஜய்க்கு ஒரு அசாத்திய துணிச்சலையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அதனால தான் அவர் விஜயை நீங்கள் ஏண்டா இவனை தொட்டோம். இப்போ பர்சனலாக அதை எப்படி நான் நினைக்கிறேன்னா, அவர் அந்த நிகழ்ச்சி செப்டம்பர் 27 முடிச்சுட்டு வந்த உடனே நைட்டோட நைட்டாக கரூரில் போஸ்டர் ஓட்டினாங்க காலங்கத்தால். கிரிமினல் குற்றவாளி, கொலையாளி ஓடிவிட்டான், கைது செய் அப்படி இப்படின்னு. ஸோ அது அவரை பர்சனலாக கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. நீங்கள் என்னை கையை வச்சிங்க, நான் சம்மந்தமே இல்லை, என்னை அவமானப்படுத்தணும், என்னை அசிங்கப்படுத்தணும்னு என் மேலே கையை வச்சிங்க, அதுக்கு வாழ்க்கை பூரா நீங்கள் கவலைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அது பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் ஹி ரிசீவ்ஸ் ஃப்ரம் இஸ் பார்ட்டி யூனிட்ஸு, வேரியஸ் சர்வேஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களாம் சொல்கிறதன் மூலமாக நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அவர் கையில் இருக்கிறதால தான் ஆக்சுவலி ஹி வாஸ் பிரிம்மிங் வித் கான்ஃபிடென்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அந்த இது ததும்பும்னுவாங்கள்ல, நம்பிக்கை ததும்பும் அவருடைய பேச்சில் இருந்ததுன்னுவாங்கள்ல, அது மாதிரி நேற்று இருந்தார். அது உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். அதே போல் அவர் நேற்று கூர்மையான விமர்சனங்களை வச்சார்.